இங்க எடுத்துக்காட்டு 1.11 இந்த கணக்கில் என்ன கொடுத்திருக்குன்னா 2 கணங்கள் A 1, 2, 3, 4 மற்றும் கணம் B 2, 5, 8, 11, 14. இங்க சார்பு வந்து F A to B A ல இருந்து B க்கு சார்பு. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா f of x அப்படிங்கிறது 3x minus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏங்கிறது ஏல இருந்து பிக்கு போறதுனால ஏயின் ஒவ்வொரு உறுப்புகளையும் எக்ஸ்ன்னு வச்சு பார்த்தா பி உடைய உறுப்பு கிடைக்கும். 3x minus 1ல 1உடைய மதிப்பு, 2உடைய மதிப்பு, 3உடைய மதிப்பு, 4உடைய மதிப்பு போது இதுக்கான பி உறுப்பு கிடைக்கும். இந்த சார்பை அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை சுவடிகளின் கணமாக எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணையும் நீங்க எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். இதை அம்புக்குறி படம் எப்படி போடுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அட்டவணை அந்த மதிப்புகளை இது எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதணும், அட்டவணை கிடைக்கும். அதை வரிசை சுவடிகளின் கணமாக எழுதணும் மற்றும் வரைபடம் வரையணும். இதுக்கு முதல்ல ஏ வந்து 1, 2, 3, 4, பிங்கிறது 2, 5, 8, 11, 14. எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் இது சார்பா இருக்கு. இப்போ 1 அப்படின்னா இந்த 1க்கு இங்க பில எந்த மதிப்பு அப்படிங்கிறத 3x மைனஸ் 1 வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இங்க 3x மைனஸ் 1ங்கள எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 மதிப்பிடுறோம். மைனஸ் 1 அப்போ 3 மைனஸ் 1 2. அப்போ இந்த 1வது உறுப்புக்கு இங்க ஜோடி 2. f of 2 இந்த 2ங்கிற உறுப்புக்கு 3 of 2 மைனஸ் 1. 3 2 பெருக்குனா 6. 6ல இருந்து 1 கழிச்சு 5. அப்போ இந்த 2க்கு இந்த 5 கிடைச்சிருது. அடுத்து 3 இந்த 3ங்கிற உறுப்புக்கு 3 பெருக்கல் 3 9 மைனஸ் 1 8. 3க்கு 8. இப்போ 4 3 4 12 மைனஸ் 1 11. இப்போ 4க்கு 11. இப்போ இந்த 14ங்கிற நிழல் உரு, அதாவது நம்ம ஏற்கனவே ஞாபகத்துக்காக சொன்னது 14 இந்த பிங்கிற கணம் அம்மாக்களின் கணம், ஏங்கிற கணம் குழந்தைகளின் கணம். அம்மான்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேரு நிழல் உரு. இந்த குழந்தைன்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேரு முன்னூறு. இப்போ ஒவ்வொரு முன்னூறுக்கும் ஒரு நிழல் உரு உள்ளது. ஆனா ஒரே ஒரு நிழல் உருக்கு முன்னூறு இல்லை. இந்த 14க்கு என்ன செய்யல, முன்னூறு இல்லை. ஏ டு பியை ஒரு அம்புக்குறி படத்துல குறிக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த முதல் கணத்தின் உறுப்புகள் 1, 2, 3, 4. இந்த பிங்கிற கணத்தின் உறுப்புகள் 2, 5, 8, 11. 1உடைய அம்மா 2, 2உடைய அம்மா 5, 3உடைய அம்மா 8, 4உடைய அம்மா 11. எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா இருக்குது. அப்ப இது சார்பு. ஆனா ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சார்புனா நம்ம இதை ஞாபகத்துக்கு தான் சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க என்ன நினைக்கணும், அம்மா அப்படின்னா நிழல் உரு, இங்க இருக்கிறது முன்னூறு, குழந்தை அப்படின்னா முன்னூறு. 1ல இருந்து 2, அடுத்து 2ல இருந்து 5, 3ல இருந்து 8, 4ல இருந்து 11. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தான் இருக்குது. எங்கேயுமே என்ன செய்ய ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை இல்லை. அப்போ இது 1க்கு 1ஆன சார்பு. ஆனா இங்க ஒரு அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. அதனால என்ன செய்ய முடியாது, இதை மேல் சார்புன்னு சொல்ல முடியாது நமக்கு. ஆனா இந்த படத்துல அதெல்லாம் கேட்கல, சார்பு தான் கேட்டிருக்காங்க. அம்புக்குறி படத்துல குறிச்சிட்டோம். அடுத்து அட்டவணை எழுதணும். அட்டவணை என்னது, இது எக்ஸின் மதிப்பு, இது ஒய்யின் மதிப்பு. எக்ஸ் உடைய மதிப்பு 1, 2, 3, 4. அதுக்கான ஒய்யின் மதிப்பு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் 2, 5, 8, 11. இப்போ இதை வரிசை சுவடிகளின் கணமா எழுதணும். என்ன செய்யணும், இதை நம்ம வரிசை சுவடிகளை எழுதணும். 1, 2, 2, 5, 3, 8, 4, 11 அப்படிங்கிற வரிசை சுவடியை எழுதிடுறோம்.
அடுத்து இதுக்கு வரைபடம். இந்த புள்ளிகளை வரைபடத்தாளில் குறிக்கணும். வரைபடத்தாள் நமக்கு இந்த பக்கத்தில் குறித்து இந்த 1 2 3 4 நீங்களே தான் எழுதணும். வரைபடத்தாளை வாங்கி இல்லை ஒரு பேப்பர்லேயே 1 2 3 4 இங்கே வந்து ஒய் அச்சில் 11 வரைக்கும் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம், 1, 2 எக்ஸ் அச்சில் 1 ஒய் அச்சில் 2 இந்த புள்ளி. அடுத்து 2, 5 எக்ஸ் அச்சில் 2 ஒய் அச்சில் 5. 3, 8 எக்ஸ் அச்சில் 3 ஒய் அச்சில் 8. 4, 11 எக்ஸ் அச்சில் 4 ஒய் அச்சில் 11. இதுதான் வரைபடம். இதுதான் கேட்டிருக்காங்க. 4ஐயும் 1வது 2வது 3வது 4வது 4ஐயும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். படத்தில் உள்ள XY தளத்தில் ஒரே நேர்கோட்டில் இந்த புள்ளிகள் இருக்குது. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 1.15. இதுல f of n to n, அதாவது நேச்சுரல் நம்பர்லேருந்து ஒரு நேச்சுரல் நம்பருக்கு ஒரு சார்பு சொல்லியிருக்கோம். f of x equal to 3x plus 2ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னாலே என்னது இயல் எண். அது எதில் ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர், 0 மட்டும் இருக்காது. எக்ஸ் பிலாங்ஸ் டு n என வரையறுக்கப்பட்டால் இப்போ 1 2 3 நிழல் உரு, அதாவது குழந்தை கொடுத்துருக்காங்க, அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 1 2 3 நிழல் உரு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த நிழல் உருவுடைய மதிப்பு 300 மதிப்பு போட்டால் நமக்கு நிழல் உரு கிடைக்கும். இங்கே 29 மற்றும் 53ன் முன்னுருக்களை காண்க. இன்னொன்று, 2 அம்மாக்களுடைய பேர் 29 53 கொடுத்துட்டாங்க, அதனுடைய குழந்தையை கண்டுபிடிங்க அப்படின்னு இந்த சமன்பாட்டை வச்சு நம்ம இதை செய்யணும். இதுக்கு 3வது சார்பின் வகை. இது என்ன வகை சார்புன்னு கேட்டிருக்காங்க. f of n to n என்ற சார்பானது 3x plus 2 என வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்போ x equal to 1 அப்படின்னா f of 1, இந்த x இருக்கிற இடத்துல 1 போட போகிறோம். அப்போ 3 பெருக்கல் 1 plus 2, அப்போ என்ன கிடைக்குது, நமக்கு 5 கிடைக்குது. அடுத்து x equal to 2 அப்படின்னா 3 பெருக்கல் 2 plus 2 6 plus 2 8. x equal to 3 அப்படின்னா 3 பெருக்கல் 3 plus 2 9 plus 2 11. 1 2ன் மூலில் நிழல் உருக்கள் 5 8 11. இப்போ நிழல் உரு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2வது கணக்கு 29 கொடுத்துட்டாங்க, 53 கொடுத்துட்டாங்க. அதாவது 3x plus 2 சமம் 29. அப்போனா நமக்கு x என்னவா இருக்கும், 29ன் முன்னூறு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ f of x equal to 29. f of x என்னது 3x plus 2. அப்போ 3x plus 2 equal to 29 அப்படின்னா இங்கே என்ன பண்ணிருக்கா 3x plus 2. அப்போ 3x இங்கே இருக்குது, இந்த 2 வந்து இந்த பக்கம் வரப்போகுது. அப்போ 29 இந்த 2 கழிச்சா 27. 3x சமம் 27. அப்போ x சமம் இந்த 27, 3 வந்து கீழே வரும், அந்த அடிச்சா என்ன கிடைக்குது, 9 3 27. இப்போ எக்ஸின் மதிப்பு 9, அதாவது 29ன் முன்னூறு 9. இதே மாதிரி f of x equal to 53 அப்படின்னா 300 x எனில் f of x equal to 53. அப்போ 3x plus 2 53ன்னு போடுறோம், ஈக்குவல் டு 3 of x, அதாவது 3x plus 2 ஈக்குவல் டு 53. அப்போ இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 53லேருந்து 2 கழிக்க போகிறோம், 3x இங்கே இருக்கும், 53ல் 2 கழிச்சா 51. அப்போ 3x சமம் 51. அப்போ x சமம் என்ன வரும், 51/7. 51 7ஆல் வச்சா நமக்கு என்னது 51/3, அதுதான் நமக்கு x சமம் 17. அப்போ இந்த வரிசை ஜோடி கணத்தை முன்னுருக்களை 29 மற்றும் 53ன் முன்னுருக்கள் 9, 17. இப்போ நமக்கு n-ன் வெவ்வேறு உறுப்புகளுக்கு மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நிழல் உரு. எந்த நிழல் உருக்கும் 2 முன்னுரு கிடையாது, ஒவ்வொரு முன்னுருக்கும் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்குது.
எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஆனா என்ன கிடையாது, எஃப்பின் துணை மதிப்புங்கிறது எப்படி இருக்குது, வீச்சகம் எஃப் ஈக்குவல் டு 5, 8, 11, 14. ஏன்னா இந்த எண்கள் வந்து 5, 8, 11 3 3 வித்தியாசத்துல போகுது. அதனால 5, 8, 11, 14, 17 இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த உறுப்புகள் தான் என்னது நம்ம நிழல் உருன்னு சொல்றோம். ஆனது இது வந்து நேச்சுரல் நம்பர் தான். அதனால இது எண்ணின் தகு உட்கணம்னு சொல்றோம். அதாவது எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை. அதாவது நமக்கு இந்த நிழலுரு எல்லா நிழலுருக்கும் ஒரே ஒரு முன்னூறு இருக்கணும். அது ஒன்றுக்கு ஒன்று. இங்க ஏதாவது ஒரு நிழலுரு வந்து என்ன இருக்காது, முன்னூறு இல்லாம இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா. அப்படி இருந்துச்சுன்னா அதனால மேல் சார்பு இல்லை. அதாவது எஃப் ஒரு உட்சார்பு ஆகும். எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான மற்றும்